இன்றைக்கி கல்யாண வத்த குழம்பு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். கல்யாண சாம்பார் பார்த்துருக்கோம், கல்யாண ரசம் பார்த்துருக்கோம், கல்யாண கொஜ்ஜு பார்த்துருக்கோம். இன்றைக்கி கல்யாண வத்த குழம்பு. அதாவது கல்யாணம் முடிஞ்சு கட்டு சாதம் பண்ணுவான் இல்லையா? ஆமாம், அன்றைக்கி இந்த வத்த குழம்பு பண்ணுவான். காத்தில் காத்து சூப்பராக இருக்கும். அந்த வத்த குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். கல்யாண வத்த குழம்பு. ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொடி பண்ணிக்கணும். வத்த குழம்பு எப்படின்னா, இப்போ எந்த கப்பு எடுத்துக்கிறோமோ அதில் ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு. உளுத்தம் பருப்பு வந்து ப்ரிஃபரபிளி கருப்பு உளுத்தம் பருப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் இதுவும் எடுத்துக்கலாம். அதில் பாதி வந்து மிளகு தூக்கலாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் மிளகா ஒரு 50 கிராம் 100 கிராம் எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் பெருங்காயம். இது நல்லா எண்ணெய் விடாமல் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். வறுத்து பொடி பண்ணிக்கணும். அது வத்தக்குழம்பு பொடி, கல்யாண வத்தக்குழம்பு பொடி. இது தனித்தனியாக வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும். இந்த பொடி பண்ணி வச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரும், ஒரு வாசனை நல்லா டப்பா பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா வாசனை நல்லாயிருக்கும் அப்படியே. ஸோ இப்போ எல்லாம் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணிக்கிறேன். வெந்தயம், ஸோ இது எல்லாத்தையும் வறுத்துக்கிட்டியாப்பா? எல்லாம் எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு 1 டம்ளர், உளுத்தம்பருப்பு 1 டம்ளர், கடலைப்பருப்பு 1 டம்ளர், 1/2 டம்ளர் மிளகு, காரத்துக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் மிளகா, 2 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம். நல்லா இதெல்லாம் வந்து பொடி பண்ணிக்கிறேன். நல்லா கம்மனு வாசனையாக இருக்குது. மிளகு வாசனையோட இந்த பொடி ரெடி ஆகிடுது. கல்யாண வத்த குழம்பு பொடி. ஆமாம். குழம்பு வந்து எப்படின்னா சாதாரண குழம்பு. யூஸ்வலாக கல்யாணத்தில் வந்து சுண்டக்காய் போட மாட்டான். மணத்தக்காளி வத்தலும் கொத்தவரங்காய் வத்தல், மிதுக்கு வத்தல் போடுவான். இப்போ நான் வந்து சும்மா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வத்தலும் 2 முருங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பட் கல்யாணத்துலேருந்து அந்த வத்தல் போடுவான். கடுகு போட்டுன்னு நல்லெண்ணெய் நிறைய விட்டுக்கணும். நல்லெண்ணெய் கடுகு போட்டுக்கணும். கடுகு வச்சதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, இந்த கல்யாண வத்தக்குழம்பு பொடி, புளி, கருவேப்பிலை, கொஞ்சம் 2 தோரம்பருப்பு போடுவான். இந்த கலசம் காட்டுறதுக்கு ரொம்ப விடாது. துடியோடு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக. நம்ம ஆற்றுல போனோம்னா தோரம்பருப்பு அவசியம் இல்லை. கொஞ்சம் நீர் கண்டாலும் நல்லா இருக்கும். நான் வந்து முருங்கை எடுத்து வச்சுருக்கேன். கல்யாணத்துக்கு வெறும் வத்தல் தான் போடுவேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கல்யாண வத்த குழம்புக்கு 2 விஷயம் வந்து இப்போ இல்லை. ஒன்று வந்து மணத்தக்காளி வத்தல், இன்னொன்று வந்து கருப்பு உளுந்து. மிதுக்கு வத்தல் அது எதாவது போட்டுக்கலாம். அது கருப்பு உளுந்து போடுவான். ஆமாம், நம்ம வெள்ளை உளுத்த மாதிரி போட்டிருக்கோம். ஆமாம். இப்போ சுண்டக்காய் வத்தல் தான் கைவசம் இருக்குது, அதனால போட்டான். இல்லைன்னா மிதுக்கு வத்தல், இல்லைன்னா மணத்தக்காளி வத்தல். அதே மாதிரி வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து. அவ்வளோதான் இல்லையா? பண்ணி காமிக்கிறப்போ ஓகே. என்னென்ன நல்லெண்ணெய் தான் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் கலந்து இந்த வத்தல் போட்டுறேன். முருங்கை வந்து 2 வேக வச்சு போட்டோம்னா நல்லது. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும். நான் இப்படி இதில் கூட இப்போ நான் 2 தான் போட்டிருக்கேன். கொதிக்கும் போது வந்து நல்லா இலசாக இருக்கும் முருங்காய். வாசனைக்காக இப்போ முருங்காய் அவசியம் இல்லை, திருக்கி ஒன்றுன்னு பறித்து அதனால் போட்டேன். மஞ்சள் பொடி, உப்பு, கல்யாண வத்த குழம்புக்கு உள்ளங்காய் கூட்டு சமையல். தேங்க்யூ. நம்ம வந்து பேபி வெல்லம் பண்ணோம் இல்லையா? ஆமாம். அதில் ராமாயணத்தை பற்றி சொன்னீங்க. ஆமாம். நான் ஒரு வாட்டி கேட்கணும்னு நினச்சிப்பேன். ராமாயண கதை, ராமர் பற்றிலாம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் அந்த சீத்தை வந்து தீக்குளிச்சது, அந்த மாசமாக இருக்கும்போது காட்டுக்கு போனது, இது 2 கொஞ்சம் நெருடலாகவே இருக்கும். என்னதான் ராஜ தர்மம் அப்படின்னா கூட இது 2 ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதனால ராமர் இப்படி பண்ணார் அப்படி? ஜென்ரலாக வந்து ஒரு 3 விஷயம் வந்து ராமா மேலே வந்து எல்லாருமே வந்து இந்த இது குறையாக சொல்லுவாள். ஒன்று வந்து வாலி வதம். வாலி வதத்தை சமயத்தில் என்ன ஆகுது, மரத்துக்கு பின்னால் இருந்து வதம் பண்ணுவார், அதை ஒன்று சொல்லுவாங்க. 2வது ராவண வதம் முடிஞ்சதுக்கப்புறம் சீத்தை இலங்கையிலேருந்து வந்ததுக்கப்புறம் தீக்குளிக்க வச்சா கற்பை நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. 3வது வந்து சீத்தை கர்ப்பிணியாக இருக்கும்போது ஒரு சலவை தொழிலாளி சந்தேகப்பட்டு ஊரில் பேசினான்னு நினச்சிட்டு சொல்லி கர்ப்பவதியாக இருக்கிற சீத்தையை
லக்ஷ்மணன்கிட்ட சொல்லி காட்டுக்கு விட்டுட்டு வர சொல்லிடுவார். ஆமாம். இந்த 3 விஷயமே சொல்லுவாங்க. வாலிவதம்ங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பேசிட்டோம். இந்த 2 விஷயம் பார்க்கும்போது ஒன்று வந்து சீத்தை இலங்கையிலேருந்து வந்தது உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறான், இது வந்து சீத்தை சொன்ன விஷயம், எனக்கு தீ மூட்டு லக்ஷ்மணா அப்படிங்கிறான். இது வந்து ராமன் சொன்னது கிடையாது. ராமன் வந்து நீ நிரூபிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னது கிடையாது. வால்மீகி ராமாயணத்து பிரகாரம் சீத்தை வந்ததுக்கப்புறம் லக்ஷ்மணனை பார்த்து எனக்கு தீ மூட்டு லக்ஷ்மணா அப்படிங்கிறான். அதுக்கு என்ன காரணம்னு அவள் 3 பேருக்கு நல்லா தெரியும். என்னென்னா, காட்டில் இருக்கும்போது அந்த மான் வருது இல்லையா, ராமனும் சீத்தையும் அந்த நந்தவனத்தில் உட்காண்டிருக்கும்போது மாய மான் வருது. அந்த மானை பார்த்து ஆசைப்படுறான் சீதா, அது எனக்கு வேணும் அப்படிங்கிறான். ராமனுக்கு தெரியுது அது வந்து மாயமான் அப்படின்னு மாறிச்சுன்னு தெரியுது. இருந்தாலும் சீத்தை ஆசைப்பட்டாலே அப்படிங்கிறதுக்காக அந்த மானை பிடிக்கிறதுக்காக போகிறான் ராமன். போன ராமன் வரவே இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ லக்ஷ்மணனை போய் தேடிண்டு வர சொல்கிறான், நீ போய் ராமனை தேடிண்டு வா அப்படின்னு. லக்ஷ்மணனுக்கு வந்து சீத்தையை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அவனுக்கு மனசுள்ள தோன்றுறது இதுக்கு பின்னால் என்னவோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, இல்லைன்னா ராமனுக்கு இவ்வளோ நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சீத்தையை சொல்கிறான். ராமனுக்கு பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு யாரும் இங்கே கிடையாது, கவலைப்படாமல் இருங்கோ, ராமன் திரும்பி வந்துடுவார் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறான். அதுக்கு பதில் வந்து சீத்தை வந்து மனசு நோகிற மாதிரி லக்ஷ்மணனுடைய ஒழுக்கத்தை சந்தேகப்பட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், அண்ணன் எப்போ போவான், என்கிட்ட பேசலான்னு காத்துட்டு இருந்தியா அப்படின்னு. தலை நிமிந்து சீத்தையை பார்க்காத அந்த லக்ஷ்மணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறான். ஆமாம், இது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. இதுக்கு பிராயச்சித்தம் அவ தேடிட்டான். எப்பேற்பட்ட லக்ஷ்மணன், ஜட்டாயு வந்து காட்டில் நகையெல்லாம் காமிக்கிறான், ராவணன் சீத்தையை கடத்தின்னு தர்றான், அவளுடைய அணிகலன்கள்லாம் கீழே விழுந்து கிடக்கு, ஒரு அணிகலனாக காமிக்கிறான் ஜட்டாயு, இதெல்லாம் அவங்க மண்ணியோடதான்னு தெரியவே இல்லை லக்ஷ்மணனுக்கு. கால் கொலுசை பார்த்தோன்னே ஆமாம் இது என்னோட தாயோடது, என்னோட மண்ணியோடது அப்படிங்கிறான். அப்படிங்கும்போது அது கொலுசை தவிர மிச்சது எதுவுமே தெரியல அவனுக்கு. அப்பேற்பட்ட லக்ஷ்மணனை பார்த்து இப்படி ஒரு பண்ணிட்டமே அப்படிங்கிறது மனசு உறுத்திண்டே இருந்து வந்ததுக்கப்புறம் முதல் வார்த்தை லக்ஷ்மணனா தீ மூட்டு எனக்கு, நான் இது இறங்கணும் அப்படின்னு. அவளாக பண்ண பிராயச்சித்தம் அது. ராமன் வந்து இது கற்பை நிரூபிக்கிறதுக்காக பண்ணது கிடையாது. இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. துஷ்யந்தோடைய வீடியோ பார்த்தா நமக்கு தெரியும். இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து கர்ப்பிணி இருக்கா சீத்தை. அந்த சமயத்தில் ஊரில் இருக்கிற ஒற்றன் வந்து என்னதான் இருந்தாலும் ராஜா வீட்டு விவகாரங்கள் இல்லையா, இதிலலாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு அரசல் புரசலாக பேசிக்கிறான். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு ராமன் மனசில் நினச்சின்னு இருக்கும்போது சீத்தை, கர்ப்பிணியாக இருக்கிற சீத்தை ராமன்கிட்ட சொல்கிறான். ராமனுடைய கலக்கத்தை பார்த்துட்டு இவளாக ஒரு தீர்வு சொல்கிறான், சொல்யூஷன் கொடுக்குறா சீத்தை. என்ன சொல்யூஷன் அப்படின்னா, என்னுடைய பசங்க வந்து பிறக்கும் போதும் வளரும் போதும் நல்ல ஒரு வனாந்தரத்தில் ஆசிரமத்தில் ஞானிகள் ரிஷிகள் முனிகள் இருக்கிற இடத்துல ஸ்லோகம் ஜெபிச்சுட்டே இருக்கிற இடத்துல என் குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு தெய்வ பக்தியோட வளரும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. நான் இப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அப்பவும் சீத்தையோட ஆலோசனை அது. ராமன் அதை யோசிச்சு பார்க்கலாம், கரெக்டுன்னு தோன்றுறது. இது வந்து சிறந்த அப்பாவுக்கு ஒரு உதாரணம். செல்லம் கொடுத்து பசங்களை கெடுக்காமல் கஷ்டத்தை புரிஞ்சு வாழ்க்கையை அனுபவித்து வளரும்போது தன்னம்பிக்கையோடு வளருவாங்க இல்லையா பசங்க. அவங்கள வந்து அரண்மனையில் விளாட விட்டு அவங்கள வந்து போஷாக்கை கொடுத்து வயசாகும் போது அவங்க வந்து அரண்மனையில் ஓரமாக ஒரு இடத்துல உட்கார வைக்காமையோ இல்லை கெட்டு போகாமல் இருக்காமல் வளர்கிற பருவத்திலேயே அப்பாவே எதிர்த்து நின்று வில் சண்டைக்கு வந்தாங்க 2 பேரும், குட்டி பசங்களாம்.
அதுக்கு காரணம் என்ன? ராமனுடைய அர்ப்பணிப்பு. இது ரெண்டுமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் செஞ்ச விஷயம். நம்ம வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. பேம்பரிங் தான் நம்ம வந்து பேம்பரிங் பண்ணி தான் சின்ன சின்ன பசங்களை வந்து செல்லம் கொடுத்து கெடுக்கிறோம். அதே மாதிரி அளந்து பேசணுன்றது சீதையை வந்து தான் கோபத்தில் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது வார்த்தையை நம்ம கொட்டிடுறோம் இல்லையா? பண்ணக்கூடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிள். ஆமாம், இது ரெண்டுமே அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். நம்ம இப்போ பார்த்தா அந்த நீயா நான் அந்த ப்ரோக்ராம் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் வந்தது. அம்மா கிட்ட இருந்து சொல்லக்கூடாது, உலகமே இப்படி இருக்குது. பசங்களை வந்து அம்மா அப்பா தான் வளர்க்கணும். ஆமாம், இது வந்து நம்ம வந்து கண்டித்து வளர்த்தோம், கஷ்டம் தெரிஞ்சு வளர்த்தோம் அப்படின்னா அது வந்து அம்மா அப்பா கிட்டேருந்து அவள் உழைச்ச பைசா வந்து அவளுடைய சம்பளத்துலேருந்தோ இல்லை அவளுடைய சம்பாத்தியத்தில் நம்ம வந்து பெரிய சீராக எடுத்துன்னு போகணும்னு ஆசை வராது. அவளாக பண்ணுறது வேறு, நம்மளாம் கேட்குறது வேறு இல்லையா? ஸோ அதை கேட்குறது வராது, நம்மளே உழைக்கணும் அப்படின்னு வந்துடும். அது ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளை பசங்களாக இருந்தாலும் 2 பேருக்கு ஒன்று தான். தானே உழைக்கணும், தானே சம்பாதிக்கணும் இல்லையா? ஓகே, கதை சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ. நான் சொன்னேன் உங்களுக்கு. சாரி, ரொம்ப நாளாக அது ராமாயணத்தில் இருந்தது, இந்த தாட் இருந்ததே இருந்தது எனக்கு. அதனால தான் ராமரோட பெருமாள் ரெண்டாவது இருக்குது. இப்போ ராமர் கொஞ்சம் ஸ்லோவாக படிக்க ஆரம்பிக்குது. ராமாயணம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கல. ராமன் வந்து ராமனோட கேரக்டர் வந்து ரொம்ப இனிமையான கேரக்டர். எங்கே வந்து பாவத்தை காமிக்கணும், எந்த இடத்துல வந்து அனுதாபத்தை காமிக்கணும், எந்த இடத்துல வந்து நீதியை நிலைநாட்டணும், எந்த இடத்துல வந்து கோபத்தை காட்டணும் அப்படிங்கிறத இந்த ராமாயணம் படிக்க படிக்க, ராமனை படிக்க படிக்க ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி நிஜமாக நான் தான் ராமாயணத்தை வந்து எல்லாரும் என்னெல்லாம் சொல்லுவாள்ல, சுந்தரகாண்டம் அதெல்லாம் டெய்லி ஆற்றில் படிக்கிற விசேஷம் அப்படின்றால இதுக்கு தான் போட்டிருக்கு. சூப்பர், தேங்க்ஸ். ஓகே.